Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் லாரா அத்தியாயம் 65. லாரா ஸ்தாபனங்களுக்கு கடன் உதவி அளித்து வரும் பல பேங்கர்கள் ஒன்றாக கூடியிருந்தார்கள். அவர்களுடைய முகங்களில் கவலை படர்ந்திருந்தது. காரணம், லாரா டவர்ஸ் மட்டுமல்ல, அவர்கள் நிதி உதவி செய்து வரும் நிறுவனங்கள் பலவும் கஷ்டத்தில் இருந்தன. அரசாங்கத்தின் புதிய கொள்கைகளின் விளைவாக எல்லா நிறுவனங்களும் நெருக்கடியில் திக்குமுக்காடி கொண்டிருந்த சமயம் அது. மொத்தம் 6 பேங்கர்கள் அந்த அறையில் கூடியிருந்தார்கள். ஹவர்ட் அவர்கள் எதிரில் உட்கார்ந்திருந்தான். சூழ்நிலை இறுக்கமாக இருந்தது. $6 கோடி மேலாக வசூலாக வேண்டியிருக்க எங்களுக்கு என்றார் பேங்கர்களின் பிரதிநிதியாக இருந்தவர். ஆகவே லாரா ஸ்தாபனங்களுக்கு இனிமேல் உதவி செய்வதற்கில்லை. நீங்கள் 2 விஷயத்தை மறந்துட்டு பேசுகிறீங்க என்றான் ஹவர்ட். முதலாவதாக, எங்கள் ரெனோ கேசினோவில் லைசன்ஸ் எந்த நிமிடத்திலும் புதுப்பித்து விடுவாங்க. அங்கிருந்து பணம் வர ஆரம்பிச்சுள்ளார். பிறகு எந்த பற்றாக்குறையும் எங்களால் சமாளிக்க முடியும். இரண்டாவதாக, லாரா டவர்ஸ் வேலைகள் குறித்த நேரப்படி நடந்து வருகின்றன. இன்னும் 90 நாளில் கட்டிடம் முடிஞ்சிடும். இப்போதே 70% மேலே வாடகைக்கு எடுத்து கொண்டு விட்டாங்க. கட்டிடம் முடியும் போது மிச்சமுள்ள இடத்துக்கு நீ என்று போட்டி போடுவாங்க. ஆகவே உங்கள் பணம் இதை விட பத்திரமாக இருக்க முடியாது. லாரா ஸ்தாபனங்கள் இயக்குவது லாராங்கிற பெண் அல்ல, லாராங்கிற மந்திரவாதி. அவர்கள் ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பிறகு அவர்களின் பிரதிநிதி சொன்னார், சரி, எங்களுக்கு கலந்து பேசி உங்களுக்கு முடிவை தெரிவிக்கிறோம். தாராளமாக, நான் மிஸ் லாராவிடம் நடந்த விஷயங்களை சொல்கிறேன் என்று எழுந்து கொண்டான் அவர். சொன்னது போலவே லாராவிடம் பேசினான். பேங்க்காரங்க நம்ம பக்கம் இருப்பாங்கன்னு தான் தோணுது லாரா. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்க வேண்டும்னா இன்னும் சில ஆசெட்டுகளை விற்க வேண்டும். செய்யுங்க என்றாள் லாரா. இப்போதெல்லாம் அவள் அதிகாலையிலேயே ஆஃபீஸுக்கு போய் கொண்டிருந்தாள். இரவு வெகு நேரம் கழித்து தான் வீடு திரும்பினாள். அவளும் பிலிப்பும் ஒருவர் பார்த்து கொள்வது கூட அரிதாக இருந்தது. தன் சாம்ராஜ்யத்தை காப்பாற்றிக்கொள்ள அவள் போராடி கொண்டிருந்தாள். எத்தனை தொல்லைகளுக்கு ஆளாகியிருக்கிறாள் என்பதை அவள் பிலிப்பிடம் சொல்லவே இல்லை. அவருக்கே எவ்வளவு பிரச்சனைகள், பாவம், என் பிரச்சனைகளையும் அவர் தலையில் சுமத்துவானேன் என்று எண்ணிக்கொண்டான். திங்களன்று காலை ப்ராஜெக்ட் மேனேஜர் டில்லி ஃபோன் செய்தார். நீங்கள் கொஞ்சம் இங்கே வந்துட்டு போனால் தேவையில்ல மேடம் என்றான். சுரீலன்னு ஒரு பய உணர்ச்சி அவள் அடிவயிற்றை குத்தியது. என்ன பிரச்சனை என்றான். நீங்கள் நேராக வந்து பார்த்தா நல்லது. இதோ வருகிறேன். ஹவர்டுக்கு ஃபோன் செய்தால், ரெடியாக இருங்க, போகும் வழியில் அழைத்து கொள்கிறேன். லாரா டவர்ஸில் மறுபடியும் ஒரு பிரச்சனையா? அரை மணி நேரத்துக்கெல்லாம் அவர்கள் கட்டிட வேலை நடைபெற்று கொண்டிருக்கும் இடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். என்ன பிரச்சனைன்னு டெல்லி சொன்னானா என்று ஹவர்ட் கேட்டான். இல்லை, ஆனால் அது எதுவானாலும் தற்செயலாக நடந்தது என்று இனிமேல் நான் நம்ப போகிறதில்ல. நாம் லாரா டவர்ஸ் கட்டி கொண்டிருக்கும் மனையை வாங்க வேண்டும் என்று ஸ்டீவ் மர்ச்சசன் தலையிட நிற்கிறாருன்னு முன்பொரு முறை நீங்கள் சொன்னீங்களே, ஞாபகம் இருக்குதா? மனையை நம்ம தட்டி கொண்டு போய்விட்டோமே என்றாள் லாரா. கட்டிடத்தை அவர்கள் அடைந்தபோது பெரிய பெரிய கண்ணாடி பலகைகள் தரையில் அடுக்கப்பட்டிருந்தன. இன்னும் பல பலகைகள் லாரியிலிருந்து இறக்கப்பட்டு கொண்டிருந்தன. டில்லி அவர்களிடம் வேகமாக வந்தான். உங்களை பார்த்த பிறகு தான் எனக்கு மூச்சே வருது. என்ன விஷயம்? நம்ம ஆர்டர் கொடுத்தபடி கண்ணாடிகள் வராமல் வேறு ஏதோ வந்திருக்கு. நிறமும் தப்பாக இருக்குது, அளவும் தப்பாக இருக்குது. கட்டிடத்தில் இவைகளை பொறுத்துவது முடியவே முடியாத காரியம். லாராவும் ஹவர்டும் ஒருவர் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டார்கள். நம்ம அளவுக்கு தக்கபடி இங்கே இது வெட்டி கொள்ள முடியாதா? டெல்லி தலையசைத்தான். நடவாத காரியம். மலையாக கண்ணாடி தூள்கள் தான் குவியும். யாருக்கு நம்ம ஆர்டர் கொடுத்தோம் என்று லாரா கேட்டார். நியூஜெர்சி கிளாஸ் கம்பெனி. நான் அவர்களுடன் பேசிக்கொள்கிறேன். எந்த தேதிக்குள்ளே வேறு கிளாஸ் வர வேண்டும்? டெல்லி சிறிது நேரம் கணக்கிட்டான். 2 வாரத்துக்குள்ளே கிடச்சிட்டா குறித்த நேரத்தில் வேலையை முடிச்சிடலாம். கொஞ்சம் அடித்து பிடிச்சி வேலை செய்யணும். பரவாயில்ல, போகலாம் என்றாள் லாரா ஹாவர்டிடம். நியூஜெர்சி கிளாஸ் கம்பெனியின் மேனேஜர் பேர் ஆட்டோ கார்ட். ஃபோனில் உடனே கிடைத்தார். வணக்கம் மேடம், உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்களாமே என்றார். பிரச்சனை எனக்கு இல்லை, உங்களுக்கு என்று வெடித்தார் லாரா. நாங்கள் கொடுத்த ஆர்டர் படி கண்ணாடிகளை அனுப்பாமல் தப்பாக அனுப்பியிருக்கீங்க. இன்னும் 2 வாரத்துக்குள்ளே சரியாக சரக்கு அனுப்பலைன்னா உங்கள் மீது வழக்கு போட்டு உங்கள் கம்பெனி இருந்த இடம் தெரியாமல் பண்ணிடுவேன். 30 கோடி திட்டம் உங்களால் நின்று போயிருக்குது தெரியுமா? எனக்கு எதுவுமே புரியல, கொஞ்சம் லைனில் இருங்க என்று சொன்னவர் ஏறத்தாழ 5 நிமிடம் கழித்து தான் வந்தார். ரொம்ப சாரி மேடம், ஆர்டரை தப்பாக குறிச்சிட்டாங்க. என்ன நடந்தது என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று லாரா சீறினாள். எங்கள் ஆர்டரை பார்த்து செய்து அனுப்பி வையுங்கள். கட்டாயம் செய்கிறேன் மேடம். அப்பாடா என்றது லாராவுக்கு. எவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கும் என்று யோசித்தாள். எவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கும்? ஒரு 2 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே. என்னது, 2-3 மாதமா? முடியவே முடியாது, இப்போவே வேண்டும். உங்களுக்கு சௌகரியம் பண்ணி கொடுக்க தான் நாங்களும் நினைக்கிறோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக ஏற்கனவே நிறைய ஆர்டர்கள் கைவசம் இருக்குது. புரியாமல் பேசுகிறீங்களே, இது எமர்ஜென்சி. புரியுது மேடம்.
எங்களால் எவ்வளோ செய்து கொடுக்க முடியுமோ செய்கிறோம். 2-3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு டெலிவரி கொடுக்குறோம். அதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாது. டோம் என்று ஃபோனை வைத்தாள் லாரா. என்னால் நம்பவே முடியல என்றவள் டெல்லியிடம். வேறு ஏதாவது கம்பெனியில் கேட்டு பார்க்கலாமா என்றால். டெல்லி நெற்றியை தேய்த்து கொண்டான். இவ்வளோ கடைசி நிமிடத்தில் செய்யக்கூடியவங்க யாரும் இருப்பதா தெரியலாமே. அப்படியே இருந்தாலும் முதல்ல ஆரம்பிக்க வேண்டும். நமக்கு முன்னால் ஆர்டர் கொடுத்தவங்க காத்திருப்பாங்க. லாரா, ஒரு நிமிடம் இப்படி வா என்று ஹாவர்ட் அவளை தனியாக அழைத்து சென்றான். இதை சொல்லவே பிடிக்கல, இருந்தாலும் சொல்லுங்கள். உன் ஸ்நேகிதர் பால் மார்ட்டின் இருக்காரே, அவருக்கு இங்கெல்லாம் ஆட்கள் இருக்கும். அதாவது தெரிந்தவருக்கு தெரிந்தவர் என்று யாரேனும் இருப்பாங்க. நல்ல யோசனை ஹாவர்ட், அவரை பார்த்து பேசுகிறேன். 2 மணி நேரம் கழித்து பால் மார்ட்டின் அலுவலகத்தில் இருந்தால் லாரா. நீ ஃபோன் செய்தபோது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா என்றார் பால் மார்ட்டின். ரொம்ப நாளாக இருந்தது நீ என்னோட பேசி. அடையப்பா, நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா. தேங்க்யூ பாஸ். தேங்க்யூ பால். நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லு. லாரா தயக்கத்துடன் சொன்னாள். எனக்கு ஏதாவது தொல்லை வரும்போது உங்களிடம் தான் வருகிற மாதிரி ஆகிறது. நான் எப்போதும் உனக்கு உதவி செய்து கொண்டு தான் இருக்கேன் இல்லையா. ஆமாம், நீங்கள் நல்ல நண்பர். அவள் பெருமிச்சு விட்டாள். எனக்கு இப்போது ஒரு நல்ல நண்பர் தான் தேவை. என்ன பிரச்சனை அதை சொல்லு. மறுபடியும் வேலை நிறுத்தமா? இல்லை, லாரா டவர்ஸ் பற்றிய விஷயம். அவர் நெற்றியை சுருக்கினார். ஏன், திட்டப்படி வேலை நடந்து கொண்டிருப்பதாக சொன்னாங்களே. நடந்து கொண்டிருக்கிறது இல்லை, நடந்து கொண்டிருந்தது. என் ப்ராஜெக்டை குலைப்பதற்காக ஸ்டீவ் மச்சசன் சதி வேலை செய்கிறாருன்னு தோணுது. என் மீது அவருக்கு ஒரு வஞ்சம். திடீர்னு கட்டிடத்தில் என்னென்னவோ கோளாறுகள் முளைக்கின்றன. இதுவரையில் எப்படியோ சமாளித்து வந்துட்டோம். இப்போது ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. கட்டிடத்தை முடிக்க வேண்டிய தேதியே தாமதமாயிடும் என்று தோன்றுறது. அப்படி நேர்ந்தால் 2 பெரிய நிறுவனங்கள் வாடகைக்கு எடுத்துக்கொள்ளாமல் வாபஸ் வாங்கிடுவாங்க. அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதற்காக அவள் நீண்ட பெருமிச்சு விட்டாள். பிறகு தொடர்ந்தாள். நியூஜெர்சி கிளாஸ் கம்பெனி என்பவர்களிடம் 6 மாதம் முந்தைய ஆர்டர் கொடுத்துருந்தோம். இன்று அனுப்பியிருக்காங்க. எல்லாம் தப்பான கண்ணாடி. அவர்களை கேட்டையா? கேட்டேன். சரியானபடி செய்து அனுப்ப 2-3 மாதம் ஆகுங்கிறாங்க. அது வருகிற வரைக்கும் ஒரு வேலையும் நடக்காது. ஆட்கள் எல்லாம் சும்மா நிற்கிறாங்க. அந்த கட்டிடம் மட்டும் குறித்த நேரத்தில் முடியலன்னா என் கதை அதோ கதி தான். பால் மார்ட்டின் அவளை கூர்ந்து நோக்கி விட்டு சொன்னார். இல்லை அப்படியெல்லாம் ஆகாது. என்ன செய்யலாம்னு நான் பார்க்குறேன். நிம்மதி அவள் தொண்டையை அடைத்தது. பால், நான் நன்றி சொல்ல வார்த்தைகள் கிடைக்கவில்லை அவளுக்கு. தேங்க்யூ. அவள் கைகளை பற்றி கொண்டார். இந்த ராட்சச மிருகம் இன்னும் செத்துடல லாரா. நாளைக்கு உனக்கு தகவல் தெரிவிக்கிறேன். மறுநாள் காலை லாராவின் அறையிலிருந்து ஃபோன் மணி அடித்தது. லாரா அவளுடன் எடுத்து, பால் என்று கேட்டாள். ஹலோ லாரா, என் ஸ்நேகிதர் செல்வரோட பேசினேன். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் எப்படி முடிச்சிடலாம். திங்கட்கிழமையிலிருந்து ஒரு வாரத்துக்கு சரியான கண்ணாடிகளை டெலிவரி செய்வதாக வாக்களித்திருக்காங்க என்றார் பால் மார்ட்டின். ஆனால் கண்ணாடி வருவதாக இருந்த தினத்தன்று வரவில்லை. பால் மார்ட்டினை மறுபடி கூப்பிட்டாள் லாரா. கண்ணாடி இன்னும் வந்து சேரல பால் என்றாள். அப்படியா? சிறிது மௌனத்துக்கு பிறகு சொன்னார். சரி, நான் கவனிக்கிறேன் என்றார். அவர் குரல் மென்மையாக ஆகியது. இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா பேபி, நான் அவனுடன் பேச மறுபடியும் சந்தர்ப்பம் கிடைக்குது இப்போது. ஆமாம், பால், அந்த கண்ணாடி மட்டும் வரவில்லைன்னா கட்டாயம் வரும், நம்பிக்கையோட இரு என்றார் பால் மார்ட்டின். அத்தியாயம் 66. அந்த வார கடைசியிலும் வரவில்லை கண்ணாடிகள். ஹாவர்ட் கவலையுடன் லாராவிடம் வந்தான். ப்ராஜெக்ட் மேனேஜர் டெல்லியுடன் இப்போ தான் பேசின லாரா. கண்ணாடிகள் வெள்ளிக்கிழமைக்குள்ளே வந்தால் சமாளிச்சுக்கலாங்கிறாரு. இல்லையோ நாம் தொலைஞ்சோம். வியாழக்கிழமை வரையில் பேச்சு மூச்சு இல்லை. டவர்ஸ் வேலை நடக்கும் இடத்துக்கு சென்றால் லாரா. தொழிலாளிகள் யாரும் இல்லை. அரைகுறையாக அடுக்குமாடி கட்டிடம் வானை முட்ட கம்பீரமாக நின்றது. அற்புதமான கட்டிடமாக இருக்கப் போகிறது. அவளுக்கு ஒரு நினைவு சின்னம் போல விளங்கப் போகிறது. இதை நிறைவேறாமல் விடமாட்டேன் என்று கடும் சீற்றத்துடன் தனக்குள் சூளுரைத்து கொண்டாள் அவள். பால் மார்ட்டினுக்கு மறுபடி ஃபோன் செய்தபோது, சாரி மிஸ்டர் பால் மார்ட்டின் வெளியே போயிருக்காரு, ஏதாவது சொல்ல வேண்டுமா அவரிடம் என்று கேட்டாள் அவர் செக்ரட்டரி. வந்ததும் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு ஹாவர்டிடம், எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. அந்த நியூஜெர்சி கிளாஸ் தொழிற்சாலை ஸ்டீவ் மச்சசனுக்கு சொந்தமாக இருக்குமோன்னு விசாரித்து பாருங்கள் என்றாள். 30 நிமிடத்துக்கெல்லாம் ஹாவர்ட் திரும்பி வந்தான். அவன் முகம் வெளிரி போயிருந்தது. என்ன, அந்த கண்ணாடி தொழிற்சாலை யாருடையதுன்னு தெரிஞ்சதா என்று லாரா கேட்டாள். தெரிஞ்சதே என்றான் அவன் மெதுவான குரல். டெலவேர்னு ஒரு ஊரில் அந்த கம்பெனியை ரெஜிஸ்டர் செய்திருக்காங்க. எட்னா என்டர்பிரைசஸ்ங்கிற நிறுவனம் அது சொந்தமானது. எட்னா என்டர்பிரைசஸா? ஆமாம், 1 வருடத்துக்கு முன்னே அதை வாங்கியிருக்காங்க. எட்னா என்டர்பிரைசஸ் சொந்தக்காரன் பால் மார்ட்டின் என்றான் ஹாவர்ட். அதிர்ச்சியில் சிலையாகி நின்றாள் லாரா. என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. லாரா நிறுவனங்களை பற்றி கண்ணாபின்னாவென்ற செய்திகள் வரத் தொடங்கின. லாராவை வானளாவ புகழ்ந்து கொண்டிருந்த அதே நிருபர்கள் இப்போது அவளை தாக்கலானார்கள். விளம்பர ஏற்பாடுகளை செய்து வரும் ஜெர்ரி குழப்பத்துடன் ஹாவர்டிடம் வந்து, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது என்றான். எதை பற்றி
நீங்கள் பத்திரிகையில் பார்க்கலையா? பார்த்தேன். அவர்கள் காட்டில் மழை என்றான் ஹவர்ட். பிறந்தநாள் விழாவை நினச்சா பயமாக இருக்குது என்றான் சரி. எல்லாருக்கும் அழைப்புதல் அனுப்பிட்டேன். பத்திரிகைகளில் கண்டபடி வதந்திகள் வருவதெல்லாம் ரொம்ப பேர் விழாவுக்கு வருவதில்லைன்னு சொல்லிட்டாங்க. வந்தால் தங்களையும் வதந்தி தொற்றிக்கொள்ளுன்னு பயப்படுறாங்க போல இருக்கு. அயோக்கிய ராசல்கள் நிலைமை பயங்கரமாக இருக்குது. என்ன செய்யலாம்? விழாவை ரத்து செய்யலாம். ஏதாவது நோட்டீஸாக சொல்லிடுறேன். நீ சொல்லுவது சரிதான். லாராவுக்கு எந்த விதத்திலும் தர்ம சங்கடம் ஏற்படக்கூடாது. விழாவை ரத்து செய்துரு என்றான் ஹவர்ட். இப்போதே அதற்கு ஏற்பாடு செய்துறேன். லாராவிட நீங்கள் சொல்லிடுறீங்களா? சொல்லிடுறேன். வழக்கறிஞர் டெர்ரி ஹில் லாராவில் ஃபோனில் கூப்பிட்டார். ரெனோ காசினோ விசாரணை கமிஷன் வந்து தாக்கீது வந்திருக்கலாரா? போயே ஆகணும். இல்லாவிட்டால் கைது வாரண்ட் பிறப்பிக்காங்க. நாளை மறுநாள் நாம் அங்கே இருக்கணும். நானும் உங்களோட வர்றேன் என்றார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் மான்சினி ஜெஸ்ஸி ஷாவை விசாரணை செய்தார். அதன்படி பொதுவாக இருந்த விவரம். மான்சினி: குட் மார்னிங் மிஸ்டர் ஷா. நான் போலீஸ் அதிகாரி மான்சினி. என் கேள்வியையும் உங்கள் பதிலையும் ஒரு ஸ்டெனோகிராஃபர் குறிப்பெடுத்துக் கொள்கிறார். அதில் உங்களுக்கு ஆட்சேபம் இல்லையே? இல்லை. ஒரு வழக்கறிஞரை அமர்த்தி கொள்ள உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் யாரும் தேவையில்லைன்னு சொல்லிட்டீங்களாமே. எனக்கு எந்த வழக்கறிஞரும் தேவையில்லை. கடவுளுக்கு பொதுவாக சொல்கிறேன். அந்த வாட்ச் எனக்கு ஒரு தெருவில் கிடச்சிது, அவ்வளோதான். இவர்கள் என்ன நாய் மாதிரி இங்கே இழுத்து கொண்டு வந்து அடைச்சிருக்காங்க. மிஸ்டர் ஷா, உங்களுக்கு ஃபிலிப்பை தெரியுமா? தெரியாது. எதற்காக அவரை நான் தெரிஞ்சு கொள்ள வேண்டும்? அவரை தாக்கும்படி சொல்லி யாரும் உங்களுக்கு பணம் கொடுக்கல? நான் தான் சொல்கிறேனே, ஃபிலிப்பை பற்றி நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. சிக்காகோ போலீஸார் உங்கள் அறையிலிருந்து ரொக்கமாக $50,000 கைப்பற்றியிருக்காங்க. அந்த பணம் எங்கேருந்து வந்தது? மௌனம். மிஸ்டர் ஷா, சூதாட்டத்தில் எனக்கு கிடச்சிது. எங்கே சூதாட்டம்? கால்பந்து விளையாட்டில் பந்தயம் கட்டியிருந்தேன், ஜெயித்தேன். நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டக்காரர் தான். ஆமாம், நிச்சயமாக. தற்சமயம் சிகாகோவில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க இல்லையா? ஆமாம். எப்போது நியூயார்க்கில் வேலை பார்த்ததுண்டா? ஒரு முறை பார்த்துருக்கேன். நியூயார்க்கில் குயின்ஸ்ன்ற இடத்துல கட்டிட வேலை நடந்து கொண்டிருந்த போது நீங்கள் க்ரெயினை இயக்கியதாகவும் அப்போது பில் விட்மன்ற ஃபோர்மேன் கொல்லப்பட்டார்னு போலீஸ் விசாரணை தெரிய வருது. சரிதானா? அது ஒரு விபத்து. அந்த வேலையில் எத்தனை நாள் இருந்தீங்க? எனக்கு நினைவில்லை. நான் நினைவுபடுத்துகிறேன். சரியாக 72 மணி நேரம் வேலை பார்த்துருக்கீங்க. அந்த க்ரெயின் விபத்து நடப்பதற்கு முதல் நாள் சிகாகோவிலிருந்து வந்தீங்க. 2 நாளைக்கெல்லாம் சிகாகோ திரும்பி போயிட்டீங்க. சரிதானா? இருக்கலாம். அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் தந்துள்ள விவரத்தின்படி ஃபிலிப் தாக்கப்படுவதற்கு 2 நாள் முன்பு நீங்கள் சிகாகோவிலிருந்து மறுபடியும் நியூயார்க்குக்கு வந்திருக்கீங்க. மறுநாள் சிகாகோவுக்கு திரும்பிட்டீங்க. அவ்வளோ குறுகலான விஜயத்துக்கு காரணம் என்ன? சில நாடகங்களை பார்ப்பதற்காக வந்தேன். என்னென்ன நாடகம் பார்த்தீங்க, நினைவு இருக்கா? இல்லை, ரொம்ப நாளாகிறது. க்ரெயின் விபத்து நடந்த சமயம் நீங்கள் யாரிடம் வேலைக்கு இருந்தீங்க? லாரா என்டர்பிரைசஸ்ஸு. சிகாகோவில் நீங்கள் கட்டிட வேலை பார்த்தது எந்த கம்பெனியில்? லாரா என்டர்பிரைசஸ். ஹவர்ட் லாராவுடன் ஆலோசனை செய்து கொண்டிருந்தார். பத்திரிகையில் வரும் மோசமான வதந்திகளை எப்படி முறியடிப்பது என்று 1 மணி நேரமாக அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆலோசனை முடிந்து லாரா எழுந்து கொண்டாள். வேறொன்றும் விசேஷம் இல்லையே என்றால் ஹவர்ட் புருவத்தை சொல்லித்தான். லாராவிடம் ஏதோ சொல்ல வேண்டும் என்று யாரோ சொன்னார்களே, என்னது? ஞாபகப்படுத்திக் கொள்ள முயன்றான், முடியவில்லை. அது அப்படியொன்றும் முக்கியமானதாக இருக்காது என்று எண்ணிக்கொண்டான். ஃபிலிப்பிடம் வேலையாள் வந்து, உங்களை ஃபோனில் கூப்பிட்றாங்க சார், இன்ஸ்பெக்டர் மான்சினியா என்றான். ஃபிலிப் ஃபோனை எடுத்து, வணக்கம் இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம் என்றான். உங்களுக்கு ஒரு நியூஸ் சொல்ல வேண்டும் மிஸ்டர் ஃபிலிப். சொல்லுங்களேன். ஆள் பிடிபட்டுட்டானா? நேரில் வந்து பேசுவது நல்லதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சௌகரியப்படுமா? தாராளமாக. 1/2 மணி நேரம் வரேன். ஃபிலிப் ஃபோனை வைத்தான். டெலிஃபோனில் பேச முடியாத அளவுக்கு அப்படி என்ன விஷயமாக இருக்கும், வியப்பாக இருந்தது. சொன்னபடியே 1/2 மணிக்கெல்லாம் மான்சினி வந்து சேர்த்தார். வேலைக்காரன் அவரை ஃபிலிப்பிடம் அழைத்து வந்து விட்டு சென்றான். வணக்கம் மிஸ்டர் ஃபிலிப். வணக்கம். என்ன விஷயம்? உங்களை தாக்கிய ஆளை கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆச்சரியமாக இருக்கே என்றான் ஃபிலிப். வழிப்பறிக்காரர்களை கண்டுபிடிப்பது முடியாத காரியம் என்கிறீங்களாங்களே? இவன் சாதாரண வழிப்பறிக்காரன் இல்லை. ஃபிலிப்பின் நெற்றி சுருங்கியது. புரியலையே. அவன் ஒரு கட்டிடத் தொழிலாளி. சிகாகோவிலும் நியூயார்க்கிலும் வேலை பார்க்குறவன். கிரிமினல் குற்றவாளி என்று போலீஸ் ரெக்கார்டில் இருக்குது. வழி மறித்து தாக்குவது, பூட்டை உடைத்து வீட்டுக்குள் புகுந்து திருடுவது, இந்த மாதிரி குற்றங்கள் செய்தவன். அவன் உங்கள் கைகடிகாரத்தை அடகு வச்சுருந்தான். கைரேகை வைத்து ஆளை பிடிச்சான். மான்சினி ஒரு கைகடிகாரத்தை நீட்டினார். இது உங்கள் வாட்ச் தானே, பாருங்கள். ஃபிலிப் அதையே வெறித்து நோக்கினான். அன்று கையிலிருந்து வாட்சை பறித்ததும் கையை வெட்டியதும் கண்முன்னே மீண்டும் நினைவு வந்தது. அதை தொடவே அவனுக்கு பிடிக்கவில்லை. வேண்ட வெறுப்பாக கை நீட்டி வாட்சை வாங்கினான். அதன் பின்புறத்தை பார்த்தான். சில எழுத்துக்கள் சுரண்டப்பட்டிருந்தன. ஆமாம், என்னுடையதான் என்றான். வாட்சை திரும்ப வாங்கி கொண்டார் மான்சினி. கொஞ்ச நாள் இதை நாங்கள் வச்சுருக்கோம், சாட்சியத்துக்கு வேண்டியிருக்கோம்.
நாளை காலையில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாருங்கள், அணிவகுப்பில் அவனை நீங்கள் அடையாளம் காட்டணும். தன்னை இந்த கதிக்கு ஆளாக்கியவனை நேருக்கு நேர் பார்க்கப் போகிறோம் என்ற நினைப்பு வந்தவுடனே பிலிப்பின் உள்ளத்தில் திடீரென்று ஆத்திரம் பொங்கியது. கட்டாயம் வருவேன் என்றான். போலீஸ் பிளாசா நம்பர் 1, அறை நம்பர் 222, 10 மணி. நல்லது என்றான் பிலிப். இவன் சாதாரண வழிப்பறி ஆள் இல்லைன்னு சொன்னீங்களே, அது எதனால்? இன்ஸ்பெக்டர் மென்சினி சிறு தாங்கிவிட்டு, உங்களை தாக்கும்படி அவனுக்கு கூலிக்கு அமர்த்தியிருக்காங்க என்றார். திகைத்து வெறுத்து அவரை நோக்கினான் பிலிப். என்ன சொல்கிறீங்க? உங்களை தாக்கியது ஒன்றும் விபத்து இல்லை மிஸ்டர் பிலிப். உங்கள் கையை வெட்டுவதற்கு $50,000 கொடுத்துருக்காங்க அவனுக்கு. நான் நம்ப மாட்டேன் என்றான் பிலிப் மெதுவாக. என்ன முடமாக்குவதற்காக $50,000 யார் கொடுப்பாங்க? உங்கள் மனைவி, அவனை அமர்த்தியவர் உங்கள் மனைவி என்றார் இன்ஸ்பெக்டர் மன்சினி. பிலிப் புரண்டு புரண்டு படுத்தான் படுக்கையில். அதிர்ச்சி அவனை உறைய வைத்திருந்தது. உங்கள் மனைவிதான் அவனை அமர்த்தியிருந்தாள். லாராவா? அப்படி ஒரு பயங்கரமான காரியத்தை லாரா செய்திருக்க முடியுமா? எதற்காக செய்ய வேண்டும்? என்ன காரணம்? எதற்காக தினம் தினம் பியானோ சாதகம் செய்கிறீர்கள்? இசை நிகழ்ச்சி எதுவும் இப்போது கொடுக்கப் போவதில்லையே என்று முன்னொரு நாள் லாரா சொன்னது ஞாபகம் வந்தது. நீங்கள் எங்கேயும் போக வேண்டியதில்லை, எனக்கு கணவன் வேண்டும், பகுதி நேர கணவன் அல்ல, நீங்களன்னு சேல்ஸ்மேனாக ஊராக போய்கொண்டிருப்பதற்கு என்று லாரா சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. நீங்கள் கொடுத்த வைர பிரஸ்லெட்டை நான் திருடியதாக குற்றம் சாட்டினால் உங்கள் மனைவி உங்களை பிடித்து வைத்திருக்கவும் அவள் எதுவும் செய்வாள் என்று மரியன் சொன்னதும் ஞாபகம் வந்தது. லாராவுடன் பேசி கொண்டிருந்தேன். உங்கள் இசை நிகழ்ச்சிகளை குறைத்து கொள்ளப் போகிறீர்களாமே என்று மேனேஜர் வில்லியம் சொன்னது ஞாபகம் வந்தது. லாரா தொடரும்.